Hi students, welcome to Future Vision Study Center. நாம இப்ப பார்க்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ யூஜி டெட் நியமன தேர்வு ஹிஸ்டரி மேஜருக்காக தயாராகக்கூடிய மாணவர்களுக்காக நம்மளுடைய சேலம் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர்ல இருந்து சூப்பரா ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்றோம். இந்த மெட்டீரியலை பத்தி தான் நாம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த மெட்டீரியலுடைய காஸ்ட்ல இருந்து 2000 rupees வரைக்கும் ஃபீஸ் இப்போ டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்துருக்கோம். இது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான். இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை நாம எப்படி தயார் பண்ணிருக்கோம், இந்த மெட்டீரியல் இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வுல எப்படி உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறத இந்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ரைட், 2023 நடந்த அந்த டைம்ல கால்ஃபர் ஆன சிலபஸ் டிக்ளேர் ஆன அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஒரு மெட்டீரியல்ஸ் கொடுக்க போறோம். இது ஹிஸ்டரி மேஜர் மட்டும் இல்லாம தமிழ் தகுதி தேர்வுக்கும் இது கவர் ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய டார்கெட் இந்த மெட்டீரியலை பேஸ் பண்ணி ஒரு 140 கொஸ்டின்ஸ் கவர் பண்ற மாதிரி ஒரு பிளான் பண்ண போறோம். சோ அதை பத்தி தான் டீடைலா பார்க்கலாம். ரைட், இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஹிஸ்டரி மேஜருக்கு தமிழ் மீடியத்துல நாம ப்ரொவைட் பண்ண போறோம். 10 யூனிட்ஸுக்குமே சிலபஸை பேஸ் பண்ணி நமக்கு ஒரிஜினல் சோர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல்ஸ் நம்ம தயாரிச்சிருக்கோம். ஸோ அப்போ பேசிக் ஸ்கூல் புக்ல இருந்து பிஜி வரைக்குமே இதனுடைய கண்டென்ட் கவர் ஆகிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாகவும் இந்த மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்லைனர் டைப்ல ஈஸியா படிக்கிற மாதிரி, கான்செப்ட் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். டோட்டலா 10 யூனிட்ஸ் இருக்கும். அதோட மினிமம் பேஜஸ் ஒரு 2000 பேஜஸ் வரைக்கும் அதுல கவர் ஆகிருக்கும். இது மட்டும் இல்லாம தமிழ் தகுதி தேர்வுக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாம ப்ரொவைட் பண்றோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குன்னா, இதே போல பிரிண்டட் புக்ஸா நாம ப்ரொவைட் பண்றோம். 10 யூனிட்ஸ்க்குமே 10 புக்ஸ் ப்ரொவைட் பண்றோம். ஒவ்வொரு யூனிட்லயுமே நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்னா, சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல்ஸ் தயாரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பாத்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்திருப்போம். இப்ப இது யூனிட் நம்பர் 5 தமிழ்நாடு வரலாறு கிபி 1565 வரை அப்படின்னா, முதல்ல இதனுடைய சிலபஸ் என்ன கவர்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க அப்படின்றது இதுல பார்ப்போம். அடுத்தது இதுக்கு ஒரு இண்டெக்ஸ் தயாரிச்சிருப்போம். ஒவ்வொரு யூனிட்டா அதுல இருக்கக்கூடிய டாபிக் சப் டாபிக்கா ரொம்ப எளிமையா படிக்கிற மாதிரியும், அந்த வருடங்களோ அந்த இயர்லோ அப்படியே ஆர்டர் வைஸா இருக்கிற மாதிரியும் கொடுத்திருப்போம். அதே மாதிரி செம்ம குவாலிட்டியான பேப்பர்ஸ் A4 பேப்பர், ஒயிட் பேப்பர், 70 GSM பிரிண்டிங்ல உங்களுக்கு கொடுத்திருப்போம். சூப்பரா அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். இது நம்பர் 1. நம்பர் 2, உள்ள இருக்க கண்டென்ட் எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஈஸியா ஒன் லைனர் டைப்ல கொடுப்போம். இது பேராகிராஃப் டைப்பே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இரண்டாம் உலக போருக்கு பின் ஐரோப்பா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அப்ப அந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லைன் எப்படி கொடுத்திருக்கோம், இரண்டாம் உலக போர் ஐரோப்பாவில் பெரும் அழிவை ஏற்படுத்தியது. இப்படிதான் டாபிக்ஸ் இருக்கும். அதாவது கண்டென்ட் ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி கொடுத்திருப்போம். இதை ரொம்ப அப்படியே பேராகிராஃபா அப்படி இருக்காது, பாயிண்ட் பை பாயிண்டா இருக்கும். ரிவிஷன் பண்றதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி தான் ஒரு பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் 10 யூனிட்ஸ்க்குமே நாம உங்களுக்கு கொடுக்க போறோம், சூப்பரான பிரிண்டிங் குவாலிட்டியோட. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம தமிழ் எலிஜிபிலிட்டியும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ இப்படிதான் அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கும். முதல் யூனிட் இந்திய வரலாறு, அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் முதல் கிபி 1206 வரை, இதுதான் முதல் யூனிட். இரண்டாவது யூனிட் 1206 முதல் 1857 வரை. மூணாவது யூனிட் அந்த 1857 முதல் 1947 வரை. இது இந்திய வரலாறுல முதல் 3 யூனிட். நாலாவது யூனிட் பாத்தீங்கன்னா சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்திய வரலாறு. அடுத்தது தமிழ்நாடு வரலாறு 1565 வரை. அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாறு 565 முதல் 2000 வரை. அப்புறம் கிழக்கு ஆசிய வரலாறு, இது யூனிட் 7. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வரலாறு, இது யூனிட் 8. ஐரோப்பிய வரலாறு யூனிட் 9. நவீன உலக வரலாறு யூனிட் 10. இந்த 10 யூனிட்டுக்குமே செம்ம சூப்பரா அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதனுடைய சாம்பிள்ஸ் நீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப மெட்டீரியல்ஸ் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு யூனிட் வைஸா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போறோம். 100 மார்க் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றது கொடுக்குறோம். 10 யூனிட்டுக்கு ஒரு 1000 கேள்வி பதில், அதே போல தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒரு 1000 கேள்வி பதில், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு 500 கேள்வி பதில், ஸ்டேட் லெவல் எக்ஸாம்னு சொல்லி ஒரு 540 கேள்வி பதில், 3040 கேள்வி பதில் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்து அந்த குரூப் மூலமா கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ண போறோம். நீங்க அதை டெஸ்ட் எழுதிக்க முடியும். அடுத்தது எங்களுடைய மெயின் மோட்டிவ் உங்களை ஒரு டாப் ரேங்க் வாங்க வைக்கிறதுக்கு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, மினிமம் பர் டே 5 to 8 hours படிக்கிற மாதிரி இருக்கணும். என்னென்ன படிக்கிறீங்களோ அதை டெய்லியுமே உங்களுக்கு ஒரு குரூப்ல அப்டேட் பண்ணுங்க. அதே போல நீங்க டெய்லி எழுதுற டெஸ்ட் மார்க் அப்டேட் பண்ணுங்க. கொஞ்சம் கொடுக்குற அசைன்மெண்ட் ஒர்க் கொஞ்சம் இந்த மெட்டீரியல்ஸ் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவ் நிறைய கொஞ்சம் கொடுப்போம். அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரிலாம் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சின்சியரா டெடிகேட்டடா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களால வெற்றி பெற முடியும்.
அப்படி நீங்க வெற்றி பெறதுக்கு இன்ஸ்டியூட் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்றதே 140 மார்க் எய்ம் பண்ணுங்க, மினிமம் 130 கிடைக்கும். சொந்த ஊர்ல சொந்த மாவட்டத்துல வேலை கிடைக்கும். இப்ப கடந்த தேர்வுல வேலைக்கு போன ஸ்டூடெண்ட்ஸ் 2 டைப்பா இருப்பாங்க. ஒரு டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொந்த மாவட்டத்துல இருப்பாங்க, டெய்லியும் காலையில போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவாங்க. இன்னொரு டைப் எப்படி இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஊர்ல தங்கி இருப்பாங்க, இல்ல டெய்லியும் லாங் டிராவல் பண்ணி போவாங்க. இப்ப இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க லாக் ஆயிடக்கூடாது. ஜாபுக்கு அப்புறமும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா மெரிட் மார்க் இருக்கணும். இந்த மெரிட் மார்க்குக்கும் ஜஸ்ட் ஜாப் கிடைச்சதுக்கு மிஞ்சி போனா ஒரு 10 to 15 மார்க் தான் வித்தியாசம் இருக்கும். அந்த மார்க்கை ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க பிளான் பண்ணணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு மேக்ஸிமம் டைம் படிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் படிங்க. அந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தா கண்டிப்பா ஃபியூச்சர் விஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வுல நீங்க நிச்சயம் வெற்றி பெற முடியும். சோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான டைப் நீங்க ஃபாலோ பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த 10 யூனிட்ஸ்க்கான சாம்பிள் மெட்டீரியல்ஸ் அதோட சிலபஸ் காப்பி வேணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் யூனிட் வைஸா கொடுத்திருக்கேன். அதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, எங்க வெப்சைட்ஸ்குள்ள போய் அது ப்ளே ஆகும். அதை ஓபன் பண்ணிக்கலாம். ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்திருக்கேன், அந்த குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியலுக்கான ஸ்டடி மெட்டீரியல் காஸ்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா 9,000 9,000 ரூபாய் சார்ஜ் பண்றோம். 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் 7,000 7,000 ரூபாய் ஃபீஸ். இந்த ஃபீஸ் ஒரு குறிப்பிட்ட ஆஃபர் டைமுக்கு வரைக்கும் தான் இந்த ஆஃபர் கொடுத்திருக்கோம். ஜாயின் பண்றதுக்கான ஜிபே நம்பர், அப்ளிகேஷன், மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளுடைய இந்த யூஜில ஹிஸ்டரி மட்டும் இல்லாம எல்லா மேஜருக்குமே நம்ம ஆன்லைன் வகுப்பு, ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை ரெஃபர் பண்ணுங்க. மேற்கொண்டு வேற எந்த டவுட் இருந்தாலும் சரி அகாடமி நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நாங்க சூப்பரா கைட் பண்றோம். இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வுல நீங்க ஒரு வரலாறு ஆசிரியரா ஆகிறதுக்கு பயிற்சி மையம் அனைத்து சப்போர்ட்டும் பண்ண தயாரா இருக்கு. வேற எந்த டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு நாங்க கைட் பண்றோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.